எல்லா ரோடும் போயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மதுக்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை ரோடும் போச்சு. அத்தனை சட்ட விரோதமாக ஒரு மடங்குக்கு 4 மடங்கு அதிகமாக லோடு போட்டுட்டு வந்து அத்தனை ரோடுகளும் பாலா போச்சு. அந்த காலம் காங்கிரஸ் திமுக செஞ்ச ஊழலை இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நீங்க அவனாச்சி ரோட்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனை லெவல் கிராசிங் இன்னைக்கு ஓவர் பிரிட்ஜா மறுபடியும் நிறைய செலவு பண்ணி போட்டிருக்காங்க. பூரா இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுதான் அந்த மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. இது நாங்க வந்து பார்த்து பல பத்திரிகைகளும் நீங்களும் வந்து பார்த்திருக்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ரோடெல்லாம் எல்லா ரோடும் போயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மதுக்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை ரோடும் போச்சு. அத்தனை சட்ட விரோதமாக ஒரு மடங்குக்கு 4 மடங்கு அதிகமாக லோடு போட்டுட்டு வந்து அத்தனை ரோடுகளும் பாலா போச்சு. அது மட்டும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காமன் சென்ஸ். இவ்வளவு பெரிய 2 கல்லூரி இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சிஎஸ் அகாடமி ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அடுக்குமாடி குடியிருப்புகள் 4000 பேர் இருக்காங்க, அறிவொளி நகர் மக்கள் ஒட்டுமொத்தமா இருக்காங்க. இது கிராஸ் பண்ணி இவ்வளவு வேகமான ஒரு பைபாஸ் சாலைய இவ்வளவு மக்கள் கிராஸ் பண்ற ஒரு இடத்துக்கு மேம்பாலம் இல்லாமல் கிராஸ் பண்ண உயிர் பலி ஏற்படுன்ற ஒரு எதுவுமே இல்லாமல் அவங்க குடும்பம் சம்பாதிக்கணும்ன்றக்கா பாலம் இல்லாமல் அவசர கதியில, ஏன்னா அந்த ஜி ஸ்கொயர் அங்க பிளாட் இங்க போட்டிருக்காங்க, பல 100 ஏக்கர் ஜி ஸ்கொயர் பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட்டை உடனடியாக அந்த தேர்தலுக்குள்ளே வித்து பணமாக்க வேண்டும் என்ற ஒத்தை நோக்கத்தோடு உடனுக்குடன் அவசரமாக இந்த ரோட திறந்த காரணத்தினால இன்னைக்கு நம்ம பகுதியில் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. இந்த உயிர் பலி ஏற்பட்டதுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்கனால செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. முழுக்க அரசாங்கத்தோடையும் இங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டரோட அலட்சியத்தால் இந்த உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை போல இங்க பல ஊழல்கள் நடந்திருக்குது. மண்ணு கொட்டுறதுல இருந்து திட்டத்துல என்ன போட்டு ஆரம்பிக்கப்பட்டதோ அதிமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை அது காசை சம்பாதிக்கணும் ஒரே நோக்கத்துல அந்த திட்டத்தை பல விஷயத்தை கைவிட்டு கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்றதுக்காக கைவிட்டு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த மண்ணு கொட்டுறதுல இருந்து இந்த திட்டத்தில இருந்து மாறுபடுறதுனால இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்க நிச்சயமாக முன்னெடுத்து செல்லும். இதற்காக உரியவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்க வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஆனா ஊழல் வந்து இது பல லட்சக்கணக்கான லோடு இங்க போட்டிருக்கோம். நம்ம சாதாரண இன்னைக்கு ஒரு லோடு மண்ணு வாங்கணும்னா ஒரு லோடு வந்து இன்னைக்கு வந்து ஒரு யூனிட் 2000 ரூபாய் பக்கம் இருக்கு. ஒரு லோடுக்கு வந்து 4 யூனிட் 8000 ரூபாய் வாங்குறாங்க. சாதாரண நான் வீடு கட்டுறேன், இங்க இருக்கு பில் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரங்க யாராச்சும் வீடு கட்டணும்னா மணல் இல்லைங்க, மணல் 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்து ஏடிஎம்கே ஆட்சியில. இன்னைக்கு மண்ணு பேஸ்மெண்ட் கொட்டுற மண்ணு, ரோட்டு கொட்டுற மண்ணு 10,000 ரூபாய், 8,000 ரூபாய், 9,000, 10,000க்கு விற்குது. சாதாரண நீங்க எல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது. ஒட்டுமொத்தமா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 500 கோடி 600 கோடி வாங்கிட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மண்ணை அவங்களுக்கு வித்துட்டாங்க. ஒரு லோடு போகுதுன்னா 3000 ரூபாய் பக்கம் இடத்துக்காரனுக்கு பணம் இல்ல, ஜேசிபி காரனுக்கு பணம் இல்ல, வண்டி வாடகையை தாண்டி சும்மா இல்லாம அரசாங்கத்துக்கு எதுவுமே இல்லாம சும்மா 3000 ரூபாய் அந்த மாஃபியா வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இத்தனை லட்சம் டன் மண்ணை இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்து இங்க இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில இருந்து எடுத்து போட்டாங்க. பல்வேறு நாங்க வந்து கொடுத்தோம், எதுவுமே நடக்கல. அதையும் தாண்டி இங்க எல்லாம் பாலம் கண்டிப்பா வரணும். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிராசிங் இருக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கு? நிர்வாகமே எல்லாம் கையில் ஆகாத அரசாங்கம். இன்னைக்கு ஏறத்தாழ தினந்தோறும் 20,000 பேத்துக்கு மேல 25,000 பேத்துக்கு மேல கிராஸ் பண்றதுங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களே 10,000 பேத்துக்கு மேல குடும்பம் இருக்கு. அதை தாண்டி கல்லூரியில 15,000 பேர் பக்கம் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த ரோட்டை 25,000 இருந்து 30,000 பேர் கடக்கக்கூடிய இந்த ரோட்டுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒண்ணுமே இல்லாம கிராசிங் கொடுக்கறதுக்கு உலகத்திலே எந்த ஒரு பைத்தியகார அரசும் இதை செய்யாது. அந்த மாதிரி ஒரு பைத்தியகார வேலையை செய்து இன்னைக்கு மக்களோட உயிர் பலி போயிருக்கு. இதுக்கெல்லாம் உடனடியா இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தகுந்த தண்டனை கிடைக்கணும். அதுதான் வந்து இது. அதே போல 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும். இது முழுக்க அவங்க அலட்சியத்தால் நடந்தது. அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்றது எங்க கோரிக்கை. அதில் நாங்க வலுவாக இருக்கோம். இதை செயல்படுத்தவே முடியாதுங்க. நீ செயல்படுத்த முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 30,000 பேர் கிராஸ் பண்றாங்க. இங்க 20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க, சிஎஸ் அகாடமியில படிக்கிறாங்க, காலேஜ்ல மட்டும் 20,000 பேர் படிக்கிறாங்க. மக்கள் 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புலயே 6,000 7,000 பேர் இருக்காங்க. அதை தவிர பழைய அறிவொளி நகர்ல 4 வார்டு இருக்கு. இதை தாண்டி ஸ்கூல் ஒரு 2,000 பேத்துக்கு மேல 3,000 பேர் ஸ்கூல் இருக்கு. ஒரு நாளைக்கு 30,000 பேத்துக்கு மேல கிராஸ் ஆகிற ஒரு இடத்துல ஒரு ஹைவே வந்து இங்க வந்து ஓவர் பிரிட்ஜ் இல்லாம கிராஸ் பண்றதுக்கு உலகத்துல எங்காச்சும் ஒரு முட்டாளோட ஆட்சியாளர்களோ முட்டாள் அதிகாரிகளோ கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கமாக வைத்து பேய் அரசியலத்தால் பிணந்தினும் சாத்திரங்கள் மாதிரி இந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அலங்கோலம் கண்ணு இருக்கிற ஒருத்தனுக்கு கூட தெரியும். படிப்பறிவு வேண்டியது இல்ல, கண்ணே தெரிய வேண்டாம், கண் இல்லைன்னா கூட தெரியும், குருடனுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கோயம்புத்தூருக்கான அலங்கோலத்தின் சான்று இந்த திட்டம். ஆனா இப்ப ஜென்ரலா என்னன்னா ஜென்ரலா இந்த திட்டத்தை வந்து கோல்டன் காரிடோர்னு சொல்லி கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த திட்டம் பண்ணாங்க. இந்த திட்டத்துல வாஜ்பாய் அவர்கள் தொடங்கும் போது அத்தனை முக்கியமான
அங்க டிராபிக்க கணக்கெடுப்பாங்க. டிராபிக்க கணக்கெடுத்து டிராபிக் எவ்வளவு போகுதுன்னு பார்த்துட்டு ஆக்சிடென்ட் வர மாதிரி பெரிய ரோடா இருந்தா ஓவர் பிரிட்ஜ் போட்டுதான் எல்லா திட்டத்தையும் பண்ணாங்க. இடையில 10 ஆண்டு காலம் 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸோட ஆட்சி காலத்துல பணத்தை மிச்சப்படுத்தணும், நிறைய பணத்தை சேமிக்கணும்னு சொல்லி பல்வேறு இடத்துல இந்த மேம்பாலமே இல்லாம பிளைனா இதே மாதிரி ரோடு போட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆனனால பழைய திட்டத்துல 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக செஞ்ச ஊழலை இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நீங்க அவனாச்சி ரோட்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனை லெவல் கிராசிங் இன்னைக்கு ஓவர் பிரிட்ஜா மறுபடியும் நிறைய செலவு பண்ணி போட்டிருக்காங்க. எத்தனை செலவானாலும் செலவு முக்கியம் இல்ல, மக்களுடைய உயிர் தான் முக்கியம் சொல்லி மத்திய அரசு இப்ப போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு அறிவு இல்ல. ஏற்கனவே நீங்க போட்ட ரோட இன்னைக்கு அது மக்கள் உயிர் பலி வாங்குதுன்னு சொல்லி இப்ப காசை கொடுத்து மத்திய அரசு ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்கு. இப்ப போடுறவங்க ரோட இவ்வளவு முட்டாள்தனமாக இங்க போடுறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வேடிக்கையான விஷயம். இந்த வேடிக்கையான விஷயத்துக்கு நாம உயிர் பலி இழந்துட்டு இருக்கோம். இது எந்த விதத்துல ஒரு நாள் கூட இதை அனுமதிக்கவே கூடாது. இது மேம்பாலம் போடாம இந்த ரோட்டை அனுமதிச்சா இது மிகப்பெரிய ஒரு தீங்கா போகும். இன்னும் பல ஆயிரம் உயிர்கள் தினந்தோறும் போயிட்டே தான் இருக்கும். 30,000 பேர் கிராஸ் பண்றது எப்படிங்க இவ்வளவு ஸ்பீட்ல வர வண்டியை கண்ட்ரோல் ஆக முடியும்?